இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 29:19. என் குமாரன் ஆகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தேவன்கிட்ட எப்படி வேண்டுதல் செய்யணும்னு தாவீதோட வேண்டுதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாவீது ராஜா தேவன்கிட்ட சாலமோனுக்காக வேண்டுதல் செய்கிறான். அப்போது தேவனுடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படியான இருதயத்தை அவனுக்கு கொடுங்கன்னு வேண்டுதல் செய்கிறான். அதுக்கப்புறம்தான் அவன் தேடி வச்ச அரண்மனை மற்ற விஷயங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். நாம் நம்ம பிள்ளைகளுக்காக தேவன்கிட்ட எப்படி வேண்டுதல் செய்கிறோம்? முதல்ல படிப்பு, அப்புறம் சரீரம், அப்புறம் வேலை, அப்புறம் திருமண வாழ்க்கை, இப்படி சுயநலத்தோட நமக்காக மட்டுமே தான் வேண்டுதல் செய்கிறோம். என்றைக்காவது தேவனோட கட்டளையை கை கொள்கிற ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு வேண்டுதல் செய்கிறோமா? தாவீது சில தப்புகள் செஞ்சிருந்தாலும் தேவன் அவனை அவருடைய தாசன்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் அவன் தேவன் மேலே வச்சுருந்த அன்பும் கீழ்ப்படிதலும் எப்பயுமே தேவனை பற்றி நினைக்கிறது தான். தேவனோட இருதயத்தை புரிஞ்சு செயல்படுறவனாக இருந்தான். அதனால தான் தாவீது செஞ்ச தப்புகளை தேவன் பெருசாக பார்க்காம அவனோட அன்பை பார்த்து தாசன்னு சொன்னார். அப்போ நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம தேடி வைக்க வேண்டிய பெரிய சொத்து முதல்ல தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிற குணத்தை தேவன் கொடுக்கணும்னு வேண்டுதல் செய்கிறது தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தேவைகளுக்காக வேண்டுதல் செய்யணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், அவரோட கட்டளைகளை செய்யக்கூடிய பிள்ளைகள், தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சு செயல்படக்கூடிய பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம தேவன்கிட்ட வேண்டுதல் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு பிடிச்ச பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனே அந்த பிள்ளைகளுக்கு சகல ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் கொடுப்பார். அப்போ நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம தேடி வைக்க வேண்டிய பெரிய சொத்தே எப்பயுமே தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு வேண்டுதல் செய்கிறது தான். ஆமேன்.